கடலப்பருப்பு சட்னி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிளகாய், வர மிளகாய் காரம் அதிகமாக இருக்குன்றதுனால ஒரு மிளகாய் இல்லை 1 1/2 மிளகாய் அவ்வளோதான் நான் யூஸ் பண்ணேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு போட்டுங்க. கொத்தமல்லி 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை வந்து ஒரு 2 இது வந்து இணுங்கி போட்டு வச்சுருக்கேன் உள்ள. தென் புளி, உப்பு எல்லாமே உள்ளேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஜஸ்ட்டு கடலை வந்து ஒன்றா வறுத்து வச்சுக்குவேன். வறுத்த கடலை வாங்கலைன்னா, அப்படி இல்லைன்னா வறுத்த கடலையாகவே வாங்கி அதில் இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு, இப்போ ஜஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கொத்தமல்லி, சீரகம் எல்லாமே உள்ளே போட்டுச்சிட்டோமா. வெங்காயம், பூண்டு 2 பல்லு போட்டிருக்கேன். வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் அப்படியே கொட்டி ஒரு தொலாவி ஓரளவுக்கு வெங்காயம்லாம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அதை ஆற வச்சு அந்த கடலைப்பருப்போடு ஒன்றா ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு, தண்ணி வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவு மட்டும் சேர்த்து மிக்சியில் போட்டு அடித்தோம்னா போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்தோம்னா மதியத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது சளிச்சு போயிடும். ஸோ அதை நம்ம தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம்.